புனிதமான ஷோபான் மாதத்தில் நாம் எல்லாருமே இருக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து ஷோபான் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. ஷோபான் மாதத்தில் ஆரம்பத்திலிருந்து நாம் கடைசி வர நாம் ஓத வேண்டிய ஒரு திக்ர் உண்டு. ரஜப் முதல் பத்தில் நாம் ஒரு திக்ர் ஓதினோம், இரண்டாவது பத்தில் ஒரு திக்ர், அப்படி வெவ்வேறு திக்ர்களை நாம் ஓதினோம். அதுபோலவே ஷோபான் மாதத்தில் எல்லா நாட்களும் எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் ஓதினால் அதிக நன்மை காத்திருக்கக்கூடிய சின்ன திக்ரை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதனுடைய அர்த்தம் எப்போது ஓத வேண்டும்னு இன்னைக்குள்ள வீடியோவில் நான் சொல்கிறேன். 1000 வருடத்தின் பிரதிபலன் இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு திக்ர் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அந்த திக்ர் கூடவே ஒரு சூறாவையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சூறா ஓதுவதால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய 7 பிரதிபலன் உண்டு. அந்த 7 பிரதிபலன் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த சூறா இந்த புனித ஷோபானில் எப்படி ஓத வேண்டும், அப்படி ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பிரதிபலன் என்ன என்பதையும் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கேட்டு அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா. அம்மாபாத். இறை நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த மூமின்களே, கருணை நிறைந்த ரப்பு நமது தாய் தந்தைக்கும் கணவன் மனைவிக்கும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாருக்குமே அல்லாஹு தாலா எல்லாவித ஹயரையும் பரக்கத்தையும் ரஹுமத்தையும் இசத்தையும் எல்லாவித சந்தோஷத்தையும் வழங்குவானாக. அதே போல 2 உலகிலும் நமக்கு அதிக நன்மை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த மோமின்களே, புனிதமான ஷோபான் மாதத்தின் ஒரு அழகிய பகலில் நம்ம இருக்கிறோம். அப்போது இன்றைக்கும் இந்த ஷோபான் மாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு அதிக நன்மை கிடைக்க நிறைய காரியங்கள் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அப்போது இன்றைக்கி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறது மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஷோபான் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து ஷோபான் 30 வரை நாம் ஓத வேண்டிய அற்புதங்களை தரக்கூடிய மகத்தான ஒரு திக்ர தான். அதே போலவே இன்றைய தினத்திலிருந்து பராத்துடைய இரவு வரை நாம் ஓத வேண்டிய சக்தி மிகுந்த ஒரு சூறா இருக்கிறது. 15 தடவை நாம் ஓத வேண்டிய ஒரு சூறா. அந்த சூறா எது, அந்த சூறாவை எந்த நேரத்தில் நாம் ஓத வேண்டும், ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பிரதிபலன் என்ன, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மோமின்களே, இந்த புனிதமான ஷோபான் மாதத்திற்கு நிறைய பேர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் ஷஹரு சலவாத், அதாவது சலவாத்துடைய மாதமாகும். ஷஹபானு ஷஹரி, ஷஹபான் என்னுடைய மாதமாகும் அப்படின்னு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து கூறிய மாதமாகும் இந்த புனிதமான மாதம். அதனாலேயே இந்த மாதத்தை அதிக சிறப்பு கொடுத்து மதிப்பு கொடுத்து பாருங்கள். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னெல்லாம் விஷயம் பிடிக்குமோ அதையெல்லாம் நாமும் இந்த மாதத்தில் செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களையும் பின்பற்றி அதிகமாக சலவாத்தை நாம் ஓதும் போது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நமக்கு காண முடிகிறது. கான மைஃபுல் ஜன்னா, அவர்கள் யாரென்றால் நாளை என்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ஷோபான் மாதம் என்பது. மோமீன்களே, இந்த ஷோபான் மாதத்தில் அதிகமான சலவாத்துகளை ஓதிக்கொள்ளுங்கள். அது எந்த சலவாத்தாக இருந்தாலும் சரி. அதுபோல் திக்ருகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நமக்கு நிறைய திக்ருகள் தெரியும். உங்களுக்கு தெரிந்த திக்ருகளை எல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாக ஓதுங்கள். அதே போல் இந்த ஷோபான் மாதத்தில் நாம் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயமாகும் பரக்கத் என்பது. ரஜப் மாதத்தில் நாம் பரக்கத்திற்காக எப்படி துவா செஞ்சோம்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிஅனா ரமலான். இந்த ஷோபானிலும் இந்த ஒரு துவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். நாம் ஒரு முறை சேர்ந்து ஓதுவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிஅனா ரமலான். அதாவது, இறைவா, ரஜப் மாதத்தில் நீ எங்களுக்கு பரக்கத்து செய்ததை போல இந்த ஷோபான் மாதத்திலும் நீ எங்களுக்கு அதிக பரக்கத்தை தருவாயாக. இன்னும் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு ரமலான் மாதத்தில் நீ எங்களை கொண்டு சேர்ப்பாயாக ரப்பே. அதே போலவே நாம் ஓத வேண்டிய மற்றொரு திக்ர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அதிகமான பதவிகளை உயர்த்தக்கூடிய, நிறைய நினைக்க முடியாத அளவிற்கு பதவிகளை உயர்த்தக்கூடிய இந்த ஒரு திக்ரை இந்த ஷோபானில் ஓத நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இனி இன்றைய தினத்திலும் இந்த ஷோபான் 30 வரை நாம் ஓத வேண்டிய 1000 வருடங்கள் இபாதத்து செய்த கூலியை நமக்கு தரக்கூடிய, அற்புதங்களை கொண்டு தரக்கூடிய பொக்கிஷமான ஒரு திக்ரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
அதாவது இந்த திக்ரை ஒரு அடியான் தொடர்ந்து இந்த மாதத்தில் ஓதினால் அவனுக்கு 1000 வருடம் இபாதத்து செய்தால் என்ன கூலி கிடைக்கிறதோ அந்த கூலி அந்த அடியான் பெறுகின்றான். அப்போ கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த திக்ருடைய எடை எந்த அளவிற்கு இருக்கும் என்று. அந்த திக்ருடைய பவர் எவ்வளோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திக்ரை ஓதினால் இன்னும் வெவ்வேறு பிரதிபலன் நமக்கு இருக்கிறது. தீமைகளின் வழி ஏதாவது மோசமான விஷயம் நமக்கு இருந்தால் அதையெல்லாம் இறைவன் மாற்றி தருவான். அதே போல் நமக்கு நன்மையும் தீமையும் எழுதக்கூடிய கிதாப் இருக்கிறதுல, அதில் தீமைகள் மாய்க்கப்பட்டு நன்மைகளை நமக்கு அதிகம் கொண்டு சேர்க்கிறது இந்த திக்ர் காரணமாக. அதே போலவே அடுத்த சிறப்பு, இந்த திக்ரை ஓதிய அந்த அடியான் நாளை நபிமார்களோடு சேர்ந்து சொர்க்கம் நுழைவான் அப்படின்னு, அதற்குள்ள வாய்ப்பை இறைவன் நமக்கு தருவான் அப்படின்னு இந்த திக்ருடைய ஒரு சிறப்பு இருக்கிறது. அடுத்த சிறப்பு, ஆகிரத்தில் நாளை வரும்போது நமது முகம், இந்த திக்ரு ஓதிய அந்த அடியானுடைய முகம் பிரகாசமாக, அந்த ஒரு பிரகாச தோற்றத்தோடு அவன் வருவான் அப்படின்னு மகத்துக்கள் இந்த திக்ருடைய சிறப்பை நமக்கு எண்ணி எண்ணி சொல்லி தந்திருக்காங்க. இந்த ஷோபான் மாதத்தில் ஆரம்பத்திலே நாம் ஓத வேண்டும். நமது 5 நேர தொழுகையின் பிறகு 3 தடவை ஓத வேண்டிய மகத்தான திக்ர், அதிக சிறப்புகளை நமக்கு தரக்கூடிய திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன். லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன். இறைவா, உன்னை தவிர யாரையும் நாங்கள் வணங்குவதில்லை, வணங்குவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் நீ மட்டுமே ரப்பே அப்படின்னு கூறக்கூடிய அர்த்தம் வரக்கூடிய பொக்கிஷமான திக்ர் இது. இப்போ இந்த திக்ரை கேட்ட உடனே நிறைய பேர் தமிழில் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த தமிழ்ன்னு சொல்லும்போது சரியான ஒரு அர்த்தம் வராது. அதனால் அரபி படிக்க முயற்சி எடுங்கள். இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் இருக்குது, அரபி படிப்பதற்குன்னு தனி சேனல்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதற்குள்ள ஒரு முயற்சி எடுங்க. நான் மறுபடியும் இந்த திக்ரை சொல்கிறேன். லா இலாஹா இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன். லா இலாஹா இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன். இதுதான் அந்த பொக்கிஷமான பவர்ஃபுல்லான திக்ரு. அப்போது இன்னையிலிருந்து ஷோபான் மாதத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும், உங்களுடைய 5 நேர தொழுகையிலும் தொழுகை முடித்துவிட்டு 3 தடவை இந்த திக்ரை ஓத மறந்து விடாதீங்க. அதன் பின்பு உங்களுடைய தேவைகளை நீங்கள் ரப்பிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இனி அடுத்தது, ஷோபானுடைய முதல் தினத்திலிருந்து நமக்கு அதிகமான புனிதமான ஒரு தினமான பராத்துடைய அந்த இரவு வரை நாம் ஓத வேண்டிய ஒரு சூறா இருக்கிறது. மஹரிப்புடைய தொழுகைக்கு பின் நாம் ஓத வேண்டிய ஒரு சூறா தான் சூரத்துல் துஹான். சூரத்துல் துஹானில் உள்ள முதல் 8 ஆயத்துகள். இந்த முதல் 8 ஆயத்துகளை நீங்கள் மஹரிப்புடைய தொழுகைக்கு பின்னர் ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான சிறப்புகளும் அதிகமான பிரதிபலனும் காத்திருக்கிறது. புனித குர்ஆனில் 44வது சூரா வெறும் 59 ஆயத்துகள் மட்டுமே உள்ளது. அதிகமான பிரதிபலனை இறைவன் நமக்கு வழங்குவான் அப்படின்னு கற்றுத்தந்த ஒரு சூரா. இந்த துனியாவை பற்றியும் ஆகிரத்தை பற்றியும் நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் நரகத்தை பற்றியும் தண்டனை பற்றியும் கியாமத்து நாளை பற்றி இவற்றை எல்லாமே நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு சூரா. துஹான் என்றால் புகை என்று அர்த்தம். அதாவது கியாமத்து நாளில் யமன் என்கிற ஒரு இடத்திலிருந்து ஒரு புகை புறப்படும். ஒரு தீயும் ஒரு புகையுமாக அது வரும். அந்த தீயும் புகையும் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து விடும். இவற்றையெல்லாம் சொல்வதாலேயே இந்த சூறாவிற்கு சூரத்துல் துஹான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது. அதிகமான சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு சூறாவாகும். மன் கரஆ ஃபி துஹான் ஃபி லேலத்துல் ஜுமா. ஒரு அடியான் சூரத்துல் துஹான் ஓதினால் ஒஃபிரலஹு, அல்லாஹு தாலா அவனுக்கு பொறுத்து கொடுக்கின்றான். மகானான அபு உமாமா ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் கரஹா மின் துஹான் ஃபி லேலத்துல் ஜுமா. ஒரு அடியான் வியாழக்கிழமை இரவில் சூரத்துல் துஹான் ஓதினால் அல்லது வெள்ளிக்கிழமை பகலில் அவன் ஓதுகிறான் என்றால் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் அந்த அடியானுக்கு ஒரு அரண்மனையை கொடுக்கிறான். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் காண முடிகிறது. மன் கரஹா மின் துஹான் ஃபி லேலத். ஒரு அடியான் இரவில் சூரத்துல் துஹான் ஓதினால் 70,000 மலக்குகள் அவர்கள் இந்த அடியானுக்கு வேண்டி காலை வரை, இரவிலிருந்து காலை வரை பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பாங்க. அந்த இஸ்திஃபார் அவனுடைய அக்கௌண்டில் பதிவாகி கொண்டே இருக்கும். அதே போலவே ஒரு அடியான் காலையில் சூரத்துல் துஹான் ஓதினால் மாலை வரை மலக்குகள் அவர்கள் இந்த அடியானுக்கு வேண்டி இஸ்திஃபார் தேடிக்கொண்டே இருப்பாங்க.
இருப்பாங்க. அந்த இஸ்திஃபார் இவனுடைய அக்கௌண்ட்டில் பதிவாகி கொண்டே இருக்கும். அதே போலவே ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து நாம் பயப்பட வேண்டிய ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து பாதுகாவல் கிடைக்க சூரத்துல் துஹான் ஓதினால் போதுமானது. இனி இந்த ஷோபான் மாதத்தில் முதல் 8 ஆயத்துகளை புனித ஷோபான் 1 14வது தினம் வரை பராத்துடைய அந்த இரவு வரை ஓத வேண்டும். எப்போ ஓத வேண்டும்? மகரிப்புக்கு பின் ஓத வேண்டும். எத்தனை தடவை ஓத வேண்டும்? 15 தடவை ஓத வேண்டும். அப்போ 15 தடவை முதல் 8 ஆயத்துகளை ஓத வேண்டும். இனி 14வது இரவில் பராத்துடைய அந்த இரவில் 30 தடவை முதல் 8 ஆயத்துகளை ஓத வேண்டும். அதன் பின் அந்த சூறாவை நீங்கள் முழுவதுமாக ஓதி பூர்த்தி செய்தால், அதன் பின் நீங்கள் துவா செய்தால், நீங்கள் என்ன ஒரு காரியத்தை ரப்பிடத்தில் கேட்டீங்களோ, எந்த ஒரு தேவையை நீங்கள் கேட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம் நடந்து கிடைக்க வேண்டும்னு கேட்டீங்களோ, அந்த தேவையை அதன் பின் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. அதன் பின்னர் அதை கேட்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. ஏனென்றால் நீங்கள் மறுபடியும் அந்த விஷயம் கேட்பதற்கு முன்னதாகவே இறைவன் உங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்து தருவான் என்று. இன்னி ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு நாளை அல்லது மறுநாள் உங்களுடைய கைகளில் வந்தால், ஆனாலும் சூரத்துல் துஹானில் உள்ள முதல் 8 ஆயத்துகளை 15 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் பராத்துடைய இரவில் நீங்கள் ஓதிய அந்த முதல் 8 ஆயத்துகளை 30 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் மீதி ஆயத்துகள் சூரத்துல் துஹான் ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதன் பின் நீங்கள் துவா செய்தால் மறுபடியும் உங்களுடைய தேவையை இறைவனிடத்தில் இன்னொரு தடவை கேட்க வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய அந்த தேவை நிறைவேறிவிட்டது, உங்களுடைய அந்த காரியம் பூர்த்தியாகிவிட்டது. இனி என்னுடைய கடனை அடைத்து தருவாயாக ரப்பே அப்படின்னு நீங்கள் துவா செய்தால் அந்த கடனை பற்றி நீங்கள் மறுபடியும் கேட்க வேண்டிய ஒரு நிலை வராது. ஏனென்றால் உங்களுடைய கடன் அடைந்து கிடைக்கும். ஆனால் ஓதும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆத்மார்த்தமாக இஹ்லாஸோடு ஈமானோடு நீங்கள் ஓத வேண்டும். அதே போலவே துனியாவுடைய கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு கேஸில் மாட்டியிருப்பது, இது போல் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுதலை கிடைக்க இந்த சூரத்துல் துஹான் போதுமானது. மரண நேரத்தில் ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து தப்பித்து ரஹ்மத்துடைய மலக்குகள் நம்மை பத்திரமாக வைப்பதற்கு இந்த சூரா ஓதுவது போதுமானது. அதே போலவே நாளை ஆகிரத்தில் இந்த சூரா ஓதுகின்ற அந்த அடியானுடைய பதவி என்பது உயர்வடையும். அவனுடைய பதவி பல மடங்குகள் உயர்வடையும். அப்போது இந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அப்போது நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட இந்த சூரத்துல் துஹானில் உள்ள முதல் 8 ஆயத்துகளை இன்றைய தினத்திலிருந்து 15 தடவை ஓத மறந்து விடாதீங்க. பராத்துடைய இரவில் 30 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் மீதியுள்ள ஆயத்துகளை ஓதி பூர்த்தி செய்துவிட்டு இதுவரை நடந்து கிடைக்காத அந்த தேவை ரப்பிடத்தில் கேட்டு துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவானாக. அதே போலவே பொக்கிஷமான திக்ரான லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், இந்த ஒரு திக்ர உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையின் பிறகும் 3 தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் உங்கள் தேவைக்காக துவா செய்யுங்கள். இனி நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான சுன்னத்து நோன்புகளை வைத்த ஒரு மாதமாகும் இந்த ஷோபான் மாதம் என்பது. அதனால் முடிந்தவரை நீங்களும் உங்களுக்கு முடிந்த நோன்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை உண்டு. நாம் வருகின்ற ரமலானை வரவேற்பதற்கு முன்னதாக உள்ள ஒரு மாதமாகும் இந்த ஷோபான் மாதம். அப்போ இந்த ஷோபான் மாதத்திலேயே நாம் ரமலான் மாதத்தை வரவேற்பதற்கு தயாராகி விடுவோம், நம்மை தயார் செய்து விடுவோம். நாம் போன ரஜப் மாதத்தில் அதிக நன்மைகளை செய்தோம். இந்த ஷோபானிலும் அதிக நன்மைகளை செய்து அதன் மூலமாக நாம் சொர்க்கம் நுழைய இறைவன் நமக்கு தௌஃபீக் புரிவானாக. இன்னும் ரமலான் மாதத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை இறைவன் எத்தி வைப்பானாக. இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த அமல்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நீங்கள் மறந்து விடாதீங்க, நஷ்டமடைந்து விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.